பேர் வைக்காத சீரீஸில் இன்றைக்கி நாள் 2 நானும் நேம் யோசிக்கிறேன், எதுவுமே சிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அதே வச்சுக்கலாம். நம்ம பார்த்தா இன்றைக்கி 6:30 ஆயிடுச்சு. ஐயோ என்னடா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா எவனுமே எனக்கு கூப்பிடல. சந்தேகத்தோடு தான் ஜிம்முக்கு போனேன். நான் நினச்ச மாதிரியே 2 பேருமே வரல. அவன் இன்னும் திருந்தலமாமா. எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக் மட்டும் தான் எடுக்கிறக்கு வீடியோ எடுக்கிற டைம் கிடச்சிது. ட்ரெட்மில்ல பிடிச்சாச்சு. எப்படியோ ட்ரெட்மில்ல பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சு அது ஒரு 10 நிமிஷம் நடந்து அதையும் முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து உட்காந்தா இன்றைக்கி நம்ம ஸ்டைலிஷ் நண்பர் இல்லை, விதவிதமாக கதை சொல்கிறக்கு. அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு கண்ணாடிக்கு மூஞ்சி காமிச்சிட்டு அப்புறம் டீ அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் ஈவினிங் போல் கார் எடுத்துகிட்டு சரி கிளம்பலான்னு பார்க்குறப்போ கார் சரியான அழுக்கு. சரி இது அப்படியே விட்டால் இதாகுதுன்னு சொல்லி கழுவலான்ட்டு காரை கழுவியாச்சு. காரை கழுவுறது பார்க்குற சுகமே தனி. அப்புறம் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுவேன்னு நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தான் இந்த பதிவு. உனக்கு தாண்டா அது. டர்ஃபு கிளம்பியாச்சு 6 மணிக்கு மேலே. இன்றைக்கி நம்மளோட சின்ன பசங்களோட மேட்ச் இருந்தது டர்ஃபில். ஸோ அதுக்கு கிளம்பியாச்சு. மேட்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டைலிஷ் நம்ம ஜிம்முக்கு வர பனிஷ்மெண்ட்டை போட்டுவிட்டு நாக் அவுட் பண்ண கிளம்பியாச்சு. நம்ம ஸ்டைலிஷ் நண்பர் ஹோட்டல் வந்தோடனே பறக்கிறது குதிக்கிறது தாவறது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாப்புல. வந்தோடனே எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைலிஷ் நண்பர் மேலே நம்ம காவலருக்கு என்ன கடுப்புன்னு தெரியல, இல்லை சாப்பிட்டது ஏன்டா எனக்கு பார்சல் வாங்கிட்டு வரலன்னு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. சரியான துரத்து அவனை சரியான டயர்டாக்கிச்சு. இதோட நம்ம நாளை முடிச்சுக்கலாம். ஜாலியாக இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.